கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமுள்ள இரவு ஜெப வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாருங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் விசுவாச மார்க்கத்தாராகிய நாம் ஒவ்வொருவரும் அவற்றை பெற்றுக்கொண்டு சுதந்தரித்து அனுபவித்து வாழ்ந்து சிறந்திருக்க முடியும் என்பதிலே மாற்றமே இல்லை. எவர்கள் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்கள் ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதே வேளையிலே உங்களை சபிக்கிறவர்களை அவர் சபிக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர்கள் நிச்சயமாக கர்த்தரே ஆசீர்வதிக்கவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பங்கள் மாத்திரமல்ல, உற்றார் உறவினர்கள் மாத்திரமல்ல, பூமியின் வம்சங்கள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்று உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு சிறியவளாக அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலையிலே நீங்கள் குப்பையிலும் தூசியிலும் புழுதையிலும் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்கள் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் எல்லையற்ற ஆசீர்வாதத்தின் அற்புதமான திறவுகோலை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் என்னவெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம், ஒருவேளை உங்களை விட்டு அற்புதமான ஆசீர்வாதங்கள் கடந்து போயிருக்கலாம், யாரோ திருடி போயிருக்கலாம், யாரோ தெரிந்தோ அல்லது தெரியாமலோ, நன்றாக கவனியுங்கள், தெரிந்தோ அல்லது தெரியாமலோ, அல்லது நீங்கள் கொடுத்தோ கொடுக்காமலோ யாரோ திருடி அல்லது கைப்பற்றி உங்களிடம் இருந்து கடந்து போயிருக்கலாம், அல்லது அநியாயமாய் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை யாரோ பறித்து கொண்டோ அல்லது நீதியின்படியே எடுத்துக்கொண்டோ போயிருக்கலாம், இவ்வுலகத்தின் நீதியின்படி கூட. ஆனாலும் நன்றாக கவனியுங்கள், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாமுக்குள்ள இவர்களுக்குள்ள நல்ல பகுதி, செழிப்பான பகுதிகளை சிலவற்றை லோத் எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு கடந்து சென்ற பிறகு அப்படியாய் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இந்த உலகத்தில் எவனாவது பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாச கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், மேன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஏன் தாமதிக்கிறது? கண்களை ஏறெடுத்து விசுவாச கண்களோடு பாருங்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஐயா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிற விசுவாசம் உங்களை நிச்சயமாய் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து எந்த சூழ்நிலையில் எங்கே இருக்கிறீர்களோ, எந்த பரிதாபமான சூழ்நிலையில் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது ஒரு மேன்மையான மகிமையான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, that is not a matter for God. அங்கே இருந்து உங்கள்
உங்கள் கண்களை ஏறெடுத்து விசுவாச கண்களோடு தெற்கேயும் வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பாருங்கள். என் தேவனாகி கர்த்தர் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தொழிலிலே, என் ஊழியத்திலே நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். பூமியின் தூளை போல உங்களை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 17ஆம் வசனத்திலே, ஆபிரகாமே நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே. அப்படியா என் அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு நீங்கள் கால் பதிக்கிற தேசத்தை எல்லாம், உங்கள் காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி சார் நாங்க காலடியை எடுத்து வைத்து மிதிக்கிறது கேட்கிறீங்களா? உங்க காலடியை மிதிக்கிறீர்களோ இல்லையோ, விசுவாச வார்த்தையை பேசுங்கள். பூமியும் அதன் நிறைவும் என் அப்பனுடையது. வீடில்லாமல் வாடகை வீட்டிலும் வீடில்லாமல் கஷ்டப்படுகிற எனக்கு நிச்சயமாய் ஒரு வீட்டை என் தேவனாகி கர்த்தரே கட்டி கொடுப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தேவனாகிய கர்த்தரே எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் என்று நம்புங்கள். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் என்று நம்புங்கள். உங்கள் கால் மிதிக்கிற தேசமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற, நீங்கள் ஆசைப்படுகிற, நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற வசனங்களிலே, வார்த்தைகளிலே, தேவ வசனங்களிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நீ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எழுந்து உங்கள் ஆசீர்வாதத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, தேவனுடைய வார்த்தையின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, தேவன் கொடுக்கிற அற்புதமான தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வார்த்தைகளின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரியுங்கள், அம்மட்டும் அதை விசுவாசியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இவைகளை கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு அவைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வம்சங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் ஊரார் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்கள் எல்லையற்ற ஆசீர்வாதத்தின் அற்புதமான திறவுகோல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளை அப்பா, அற்பமாய் எண்ணப்படுகிற என் பிள்ளைகளை, ஐயா, சிறியவராய் சின்னவராய் கேவலமாய் எண்ணப்படுகிற என் பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் எடுத்து, ஓ லார்ட், அவர்களை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பேன் என்று நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அதன் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடக்கட்டும். அவர்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பீராக. சின்ன அளவில் அல்ல ஐயா, சின்ன அளவில் அல்ல, பெரிய அளவிலே, ஓ, வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன உம்முடைய அற்புதமான வாக்குத்தத்தங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று கேட்டு ஜெபியுங்கள். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் பார்க்கிற பூமி முழுவதையும், ஓ லார்ட், எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற விசுவாச கண்களோடு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக எழுதி கொடுத்த அற்புதமான ஆச்சரியமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் எங்கள் விசுவாச கண்களோடு பார்க்கிறோம். ஆமென். என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல வரன்கள், நல்ல வேலைகள், நல்ல தொழில்கள், நல்ல ஊழியங்கள், ஐயா, நல்ல செல்வங்கள், கான்ட்ராக்டுகள், நல்ல விசாக்கள், ஐயோ, இன்னும் நீ கர்த்தர் கொடுக்க போகிற மேன்மையான ஆசீர்வாதங்களை எங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கையும் தெற்கையும், ஓ, கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஆசையோடு நோக்கி பார்க்கிற, ஐயா, விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து விசுவாச அறிக்கையிட்டு கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு நடைபெறும்படியாய் அதை கர்த்தரே செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நிச்சயமாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இன்றே
இப்பொழுதே அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடங்கும்படியாய் இந்த வருடத்திலே இந்த ஆரம்ப பகுதியிலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் மகிமையான மேன்மையான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் சுவாமி. எத்தனை கடனிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் வறுமையிலும் எத்தனை பொருளாதார பண நெருக்கடிகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்ன, என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ கிருபைகளையும் அனுக்கிரகங்களையும் இவர்களுக்கு வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாற்றப்படுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, பிள்ளைகளும் குடும்பமும் குடும்பமாய் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஃபைலை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியங்களை தாங்குகிற எங்களுடைய பிரயாணங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இப்படியாய் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் எல்லையற்ற ஆசீர்வாதத்தின் அற்புதமான திறவுகோல். மறந்து விடாதீர்கள். நிச்சயமாய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விரும்புங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள், எழும்பி நடவுங்கள். ஹல்லேலூயா. இது எனக்கு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசித்தபடியே ஆகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.